வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரி 24x7 தொடர்ல நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்களை ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு வினாவை நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு என்ன வினான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த கேள்வி வந்து சிஎஸ்ஆர் 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வியிலிருந்து நம்ம எடுத்தது. இது ஒரு எல்டிஏ சார்ந்த ப்ராப்ளம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சைக்ளோ ஆக்டா ஈன் வந்து முதல் படியில புரோமின் கூடயும் இரண்டாவது படியில பொட்டாசியம் டெர்சரி பியூட்டாக்சைடு கூடயும் வினைபுரியும் பொழுது உங்களுக்கு ஏங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இந்த ஏங்கிற ப்ராடக்ட் வந்து நம்ம எல்டிஏ பயன்படுத்தும் பொழுது பிங்கிற ப்ராடக்டா மாறுது. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க எது சரியானதுன்னு நம்ம சேர்த்து கண்டுபிடிக்கலாம். ஸோ முதல் படியில என்ன நடக்குதுன்னு பாருங்க. சைக்ளோ ஆக்டாயின் வந்து புரோமின் கூட வினைபுரிகிறது. இது ஒரு பேசிக்கான வினை அப்படின்னு சொல்லலாம். இந்த பை எலக்ட்ரான் வந்து பிஆர் புரோமினை வந்து தாக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு புரோமினியம் அயான் வந்து கிடைக்கும். அதே வேளையில பிஆர் மைனஸும் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இங்க நல்லா நீங்க நோட் பண்ண வேண்டியது, இங்க இதை மேல் நோக்கி போட்டிருக்கேன், சரிங்களா? இந்த பிஆர் பிளஸ் இருக்கக்கூடியதை மேல் நோக்கி நான் போட்டிருக்கேன். இந்த பிஆர் மைனஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதற்கு எதிர்ப்புறமா வந்து தாக்கும், சரிங்களா? இப்படி எதிர்ப்புறமா வந்து தாக்குறப்ப இந்த எலக்ட்ரான்கள் வந்து இந்த புரோமின் அயானை நோக்கி நகரும். அப்படி நகரும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டிரான்ஸ் 1,2 டைப்ரோமோ சைக்ளோ ஆக்டேன் வந்து உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து பின்புறமா அவங்கள தாக்குனதுனால தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டிரான்ஸ் பேசன்ல வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, அடுத்த படியில என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பொட்டாசியம் டெர்சரி பியூட்டாக்சைடு கூட வினைபுரிகிறது. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கலாம். எழுதிட்டு பொட்டாசியம் டெர்சரி பியூட்டாக்சைடு கூட வினைபுரிய போகுது, சரிங்களா? இது என்ன பண்ணோம்? இந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் அசிட்டிக்கா இருக்கும். ஏன்னா புரோமின் ஆட்டம் இருக்கு. புரோமின் வந்து ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். அதே போலவே இந்த இடத்துலயும் புரோமின் ஆட்டம் இருக்கு. இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா அசிட்டிக் புரோட்டான் தான். ஸோ நம்ம பொட்டாசியம் டெர்சரி பியூட்டாக்சைடு போடுறப்ப ஏதாவது ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய புரோட்டானை வந்து அது எடுக்கும். ஸோ இப்போ நம்ம இதை எடுக்கதா நம்ம இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எடுக்கிறப்ப இந்த எலக்ட்ரான்கள் இங்க நகருது. அதை தொடர்ந்து இந்த பிஆர் வந்து பிஆர் மைனஸ் அயானா வெளியே போயிடுது, சரிங்களா? ஸோ இந்த வினை எதன் வழியில நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா E2 எலிமினேஷன் வழியில நடக்குது. இது ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த பொதுவா E2 எலிமினேஷன் வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். அது வந்து நமக்கு டிரான்ஸ்பேஷன்ல, அதாவது ஆன்டி பெரிப்ளேனார் பேஷன்ல இருந்தால் தான் நடக்கும் அப்படின்னு. அதாவது இப்ப இந்த எடுத்துக்காட்டுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜனும் இங்க வெளியேறக்கூடிய புரோமினும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டி பெரிப்ளேனார் பொசிஷன்ல இருக்கணும். அப்படி இருந்தா தான் அது E2 எலிமினேஷன் வந்து நடக்கும், சரிங்களா? அதுதான் நம்ம பொதுவா பார்க்கக்கூடிய E2 எலிமினேஷன் வகையான ரியாக்ஷன்ல நம்ம பார்த்திருப்போம். இருந்தாலும் சில இடங்கள்ல சின் எலிமினேஷனும் E2 எலிமினேஷன்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஆனா இந்த சின் எலிமினேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். ஸோ அந்த வகையில இந்த E2 எலிமினேஷன் நடந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது? 1 புரோமோ சைக்ளோ ஆக்டாயின் வந்து உங்களுக்கு கிடைக்குது, சரிங்களா? அதன் பிறகு இதை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஸோ எல்டிஏ எல்டிஏ பற்றி நம்ம சேனல்ல நம்ம நிறைய விவாதிச்சிருக்கோம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்க. எல்டிஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான் நியூக்ளியோபிலிக் ஸ்டெரிக்கலி ஹிண்டட் ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். இது அசிட்டிக் பொசிஷன்ல இருக்கக்கூடிய புரோட்டான்களை எடுக்கும். பொதுவாக வந்து லெஸ் ஸ்டெரிக்கலி ஹிண்டட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய புரோட்டானை வந்து எடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த இடத்துல எடுக்கும் புரோட்டானை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த புரோட்டான் கொஞ்சம் அசிட்டிக்கா இருக்கறனால நீங்க எல்டியை பயன்படுத்தும் பொழுது இந்த புரோட்டானை வந்து அது எடுக்குது. அப்படி எடுக்கும் பொழுது இந்த எலக்ட்ரான்கள் இங்கே போகுது. அதே வழியில பிஆர் மைனஸ் அயான் வெளியே போய் உங்களுக்கு என்ன கிடைக்குது? சைக்ளோ ஆக்டைனை வந்து உங்களுக்கு கொடுக்குது. நம்ம விவாதிச்சபடி பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல நம்பர் 1 ஆப்ஷன் தான் இதற்கு சரியான விடையாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.